கிளியர் தானே? ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? சார். சரியா. சரி, ஓகே. இந்த பாடத்துல நாங்க முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த பாடத்துல நாங்க முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. அப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். இந்த ஒன்றை விட சிறிய எண்களுக்கு எப்படி மடக்கை பார்க்கலாம், எப்படி முரண் மடக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். சரியா மகன்? சரியா மகள்? சரி. அப்ப இன்றைக்கு நாங்க அதுல அடுத்த கட்டத்துக்கு நாங்க போக போறோம். அதாவது இப்ப நீங்க இந்த திசை கொண்ட எண்களை கூட்டுறது கழிக்கிறது கொஞ்சம் நாங்க படிச்சிருப்போம். சரியா? அப்ப இந்த கணக்கெல்லாம் நாங்க செய்துட்டோமா மகன் மகள்? இது செய்தது தானே? இது எவ்வளவு பார்த்தாச்சு தானே? சரி. அப்ப போட்டுக்கொள்ளுங்க. பிரிகோடு இடம்பெறும் மடக்கைகளை கூட்டலும் கழித்தலும். பிரிகோடு இடம்பெறும் மடக்கைகளை கூட்டலும் கழித்தலும். சரியா? சரி. இப்ப சாதாரணமா கூட்டல் 2 வகைப்படும், கழித்தல் 2 வகைப்படும் எங்களுக்கு தெரியும். கூட்டல் 2 வகைப்படும், கழித்தல் எங்களுக்கு 2 வகைப்படும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு, சரியா, உதாரணத்துக்கு நேர் 3 கூட்டல் நேர் 2 எவ்வளோ ஆன்சர்? நேர் நேர் 5. அதுதானே? அதே மாதிரி மறை 3 கூட்டல் மறை 2 இப்ப எவ்வளோ ஆன்சர்? மறை 5. சரியா? இது சாதாரணமா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அதனால இதை நாங்க நேர்ல கூட்டல்னு சொல்லுவோம், இதை நாங்க மறையில கூட்டல்னு சொல்லுவோம். அப்ப இது நேர்ல, சரியா, நேர்ல கூட்டல். இது மறையில கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதே மாதிரி, சரியா, நேர் மூண்டு அப்ப இந்த இடத்துல இங்கனைக்குல மறை 2 அப்படின்னு இருந்தா இதுல இருந்து இதை நாங்க கழிக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இங்கனைக்குல இப்படிதான் இருப்பார். இதுலக்குள்ள இந்த கூட்டல் அடையாளம் தான் இருக்குது. அப்ப இது பெரிய அடையாளம், இது சிறிய அடையாளம். அப்ப எங்களுக்கு இதை இப்படி எழுத இயலும். சரியா? 3 சய 2. ஆகவே விட இங்க சக 1 விட. சரியா மகன்? சரியா மகள்? சார், இப்ப அதே மாதிரி இப்ப இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இதை எங்களுக்கு எழுத இயலும் 2 சய 3ன்னு சொல்லு. அப்ப இங்க சய 1 தானே இங்க விட வரணும். ஏற்றுக்கொள்றீங்களா எல்லாரும்? அப்ப வளமையான கழித்தலும் இருக்குது, வளமைக்கு மாறான கழித்தலும் இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஒரு பெருமானத்துல இருந்து ஒரு சிறிய ஒரு பெருமானத்தை கழிச்சோம்னா அது வளமையான கழித்தல் அப்படின்னு இன்னைக்கெல்லாம் நாங்க சொல்லுவோம். அதே ஒரு சின்ன ஒரு பெருமானத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு பெருமானத்தை கழிச்சோம்னு சொன்னாக்க அது வளமைக்கு மாறானது. நாங்க எப்பயுமே யூசுவல் லைஃப்ல நாங்க செய்யறதை விட அதை நாங்க மத்த பக்கம் செய்யறோம். அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இங்க 2 ஆன்சரும் ஒரே மாதிரி எங்களுக்கு வரையலாம். ஏன்னா இது வேற விதம், இது வேற விதம். ரெண்டும் எழுதியிருக்கிறத வச்சு நீங்க பாத்தீங்கன்னா விலகி கொள்ளலாம். அப்ப இங்க பெரிய எண்ல இருந்து இங்க சின்ன எண்ணை கழிக்கிறேன், அதனால விட நேர்ல இருக்குது. இங்க சின்ன எண்ல இருந்து இங்க பெரிய எண்ணை கழிக்கிறேன். அப்ப நான் இதை ஏன் இப்படி எழுதி காமிச்சிருக்கேன்னா இங்க மறை பெருமானம் 3 தான் மறை பெருமானம், 2 நேர் பெருமானம். அப்ப இவர் தான் மறையில இருக்காரு, அதனால அவரை தான் நாங்க கழிக்கிறோம். இங்க பாருங்க, இங்க 3 நேர், இங்க 2 மறை. அப்ப நான் 2 தான் இங்க கழிக்கிறேன். யார் அந்த வித்தியாசமான அடையாளத்துல இருக்காரோ அவரை தான் இங்க நாங்க கழிக்கிறோம் அப்படின்னு நீங்க விளைக்கிறோம். அப்போ ஒரே மாதிரி அடையாளங்கள் இருந்தா கூட்டப்படும், வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா என்ன செய்யணும்? கழிக்கப்படும். கழிக்க வேண்டும். இதுதான் இங்க உள்ள டாபிக். ஒரே அடையாளங்கள் இருந்தா கூட்டணும்,
வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா நாங்க என்ன செய்ய வேண்டும்? கழிக்கணும். கழிக்க வேண்டும். இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சார். அப்ப இது வந்து இந்த கூட்டல் வரைக்கில உள்ள தத்துவங்கள். இது வந்து கூட்டல் வரைக்கில உள்ள தத்துவம். அப்ப அதே இந்த இடத்துல கழித்தல் வந்து இந்த மாதிரி பெருமானங்கள் வந்தா அங்க விதிமுறை வேற. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அங்க விதிமுறை வேற. இது கூட்டல் வந்தா மாத்திரம் இந்த இது நியதி. இப்ப இதே கழித்தல் வாரைக்கு நான் இங்க என் ஸ்கிரீன்ல தான் எழுத போறேன். கழித்தல் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. அப்ப கழித்தல் வார இடத்துல மட்டும்தான் இங்க சிக்கல் வரப்போகுது. கூட்டல் வாரலுக்குள்ள இங்க பிரச்சனை இல்லை. இந்த கழித்தல் எங்கனைக்குல வருதோ அந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு இங்கனைக்குல 3 இருக்குது. இங்கனைக்குல கழித்தல் அடையாளம் சரியா? இங்கனைக்குல சக 2. இப்போ இப்படி இருக்கார். இப்போ இதை நான் ஷார்ட்கட் மெத்தட்ல என்ன செய்வேன்னு சொன்னா, இந்த சயவையும் இந்த சகவையும் பெருக்கி போட்டுட்டு இப்படி அடைப்பு இருந்தால் இங்கனைக்குல இதை பெருக்கி போட்டுடலாம். அப்போ இப்போ இங்கனைக்குல வந்துருவாரு 3 சய 2ன்னு சொல்லி. அப்போ 3லேருந்து 2 கழிச்சா இங்கனைக்குல 1 விட நேர் 1. அப்போ இதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே இப்படி வந்தால் சிக்கல். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இடத்துல வரைக்கும் அது பிரச்சனையை ஏற்படுத்தும். இங்கே 3 இங்கனைக்கிலையும் மறை, இங்கேயும் மறை. இதுலக்குள்ள மறை 2 மகன், மறை 2 மகள். இப்போ இங்கனைக்கிலையும் அதே முதல்ல நீங்கள் பெருக்கிற மாதிரி இங்கேயும் நீங்கள் பெருக்கணும். அப்போ 2 வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கிறனால நான் இங்கனைக்குல மறைய வச்சேன். இப்போ இங்கனைக்குல 2 ஒரே மாதிரி அடையாளங்கள். சயவையும் சயவையும் பெருக்கினா உங்களுக்கு தெரியும் என்ன வரும்ண்டு. என்ன சயவையும் சயவையும் கூட்டல் அடையாளம். அப்போ இப்போ இங்கனைக்குல 3ஐயும் 2ஐயும் கூட்டுனீங்கன்னா பாருங்க இங்கனைக்குல 5 வருது. அப்போ டிஃபரெண்ட் உங்களுக்கு விளங்குது தானே? விளங்குதா? இப்போ மேலே உள்ளதுக்கு பாருங்க 1 விட, ஆனால் கீழே உள்ளதுக்கு பாருங்க 5. அப்போ எங்கால இப்படி 5 வந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருவீங்க. அப்போ இங்கனைக்குல மெயின் இந்த 2 அடையாளங்களும் பக்கத்து பக்கத்தில் இருந்தா, அதாவது நேராக இருந்தாலும் பெருக்கல் தான், மறையாக இருந்தாலும் பெருக்கல் தான். அப்போ 2 ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா எங்களுக்கு தெரியும் அது should be நேர். 2 ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா கட்டாயம் எங்களுக்கு நேர் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தந்திருக்கேன் கிளியரா. அப்போ அதெல்லாம் இங்கனைக்குல மறந்து போட்டீங்கன்னு சொன்னா இங்க சிக்கலாகி போயிடும். அப்போ ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், அதே நேரத்தில் வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா என்ன வரும்? மறை வரும். சரியா? அப்ப முதலாவது எண் நேர்ல இருந்து 2வது எண் மறையில இருந்தாலும் மறைத்தான், முதலாவது எண் மறையில இருந்து 2வது எண் நேர்ல இருந்தாலும் மறைத்தான். அப்ப நாங்க இத நமக்கு ஏத்த மாதிரி சொல்றது, ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை. அப்ப முதலாவது பெருக்கம் வந்து வித்தியாசமான அடையாளம். பாருங்க இங்க சய இருக்குது, இங்கிட்டு சக இருக்குது. அப்ப 2ஐயும் பெருக்குனா இங்க நேர் வந்துருச்சு. அப்போ அது விளங்கிக்கிறோம். இப்போ இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இங்க 3 வந்து மறையில இருக்குது மகள். 3 வந்து மறையில இருக்குது. சய இங்கனைக்கிலையும் சக 2. சரியா? இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தலைப்பு கீழே இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த சயவையும் இந்த சகவையும் பெருக்குனா சய வரப்போகுது. அப்ப சய 3 சய 2. இப்போ 2 அடையாளங்களும் மறையில் இருக்குது. அப்போ இதை என்ன செஞ்சு போடணும்? 2மே நேரில் இருந்தால் நேரில் கூட்டி போடுவோம். 2மே மறையில் இருந்தால் மறையில் இந்த பாருங்க இங்கனைக்குல 2மே நேரில் இருந்துச்சு, அதனால நேர் 5ன்னு போட்டேன். இப்போ இங்கனைக்குல 2மே மறையில் இருக்கனால அப்போ இதை நான் மறை 5ன்னு தானே போடணும். விளங்கிச்சா இது சார்? அடுத்தது இப்போ இதை பாருங்க. இந்த 4 டைப் தான் இதுக்குள்ள வரக்கூடியது. இந்த 4 டைப் தான் இதுக்குள்ள வரக்கூடியது. இங்கனைக்கிலையும் சய இருந்து இங்கனைக்கிலையும் சய இருந்தா இப்போ இதை நாங்கள் பெருக்கி தான் போடுவோம். அப்போ இங்கே இருந்து நான் இங்கே பெருக்குவேன். அப்போ பெருக்குனா இங்கனைக்கில சய 3 முன்னுக்குள்ளது அப்படியே இருக்கும். இந்த சயவும் சயவும் பெருக்கப்பட்டு இங்கனைக்கில சக வந்துடும். இங்கனைக்கில இப்போ 2. ஸோ இப்போ யார் நேர் பெருமானம், யார் மறை பெருமானம்? 2 வந்து அப்ப நாங்க 2ல இருந்து தான் இங்க 3 கழிக்க போறோம். அப்ப நான் இது வளமையான கழித்தலா, வளமைக்கு மாறான கழித்தலா? வளமைக்கு மாறு.
வளமைக்கு மாறான கழித்தல். அப்ப இந்த பாருங்க ஆன்சரை பார்த்துக்கொள்ளுங்க எல்லாமே. இங்கனைக்குல நேர் 5 இருக்குது, இங்கே மறை 5 இருக்குது, இங்கனைக்குல நேர் 1, இந்த இங்கனைக்குல மறை 1. அப்ப இப்ப கிளியர் ஆயுது சரியா? இப்ப 2 அடையாளங்களும் ஒரே பெருமானமாய் இருந்தா நேர்ல கூட்டல் மறையில கூட்டல். 2 வித்தியாசமான அடையாளங்களா இருந்தா வளமையான கழித்தலும் இருக்கும், வளமைக்கு மாறான கழித்தலும் இருக்கும். ஓகேவா? சரி. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இந்த தலைப்பு கீழே இத முதலாவதா எழுதணும், அதுக்கடுத்து இந்த சைட்ல உள்ளதை 2ஆவதா எழுதணும். இது இத 2ஆவதா எழுதி போட்டுட்டு இந்த லெக்கில் அம்புக்குறி ஒன்று போட்டு எழுதி கொள்ளுங்க. ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை. அதுக்கடுத்து தான் 3ஆவதாக இதை எழுதிக்கிறோம். அப்ப இது அடிப்படையான விஷயம். இதை மறந்து போட்டா இங்க ஒன்றுமே புரியாது. அதனால்தான் இதை இங்க தந்திருக்கேன். சரியா மகள்? சரியா மகன்? இதுகள் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இதை இங்க மறந்து போட்டோம்னா எங்களுக்கு சிக்கலாகி போயிடும். அப்ப இது திசை கொண்ட எண்களோட கூட்டலும் திசை கொண்ட எண்களோட கழித்தலும். சரியா மகன்? சரியா மகள்? திசை கொண்ட எண்களோட கூட்டலும் திசை கொண்ட எண்களோட கழித்தலும் தரம் 7, தரம் 8, தரம் 9ல இருக்கிற விஷயங்கள். அப்ப பாருங்க, இது இல்லாம இங்கனைக்குல இந்த பாடத்துல எங்களுக்கு செஞ்சுக்கலாம் போயிடும். அதனால அதுகள் நல்லா கிளியரா விளங்கிக்கிறோம். அதனால தான் இப்ப இங்கனைக்குல இதை கொஞ்சம் சுருக்கமான முறையில உங்களுக்கு இதை தந்தேன். சரியா சார்? இப்ப விஷயத்துக்கு போவோமா? இது எழுதியாச்சா எல்லாரும்? இன்னும் டைம் வேணுமா? கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சார் இப்ப விஷயத்துக்கு போவோம். அப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதுல முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி தந்திருக்கேன். நாங்க மடக்கை அட்டவணையிலிருந்து ஒரு பெருமானத்தை மடக்கை பார்த்து எடுத்தோம்னு சொன்னா அந்த மடக்கை பார்த்து எடுக்கிற பெருமானம் இந்த இப்படித்தான் இருக்கும். சரியா? பிரிகோடு 2 தசம் 5143 அப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதுல எப்பயுமே தசம கூட்டு நேர் பெருமானத்திலையும் தசம கூட்டு நேர் பெருமானத்திலையும் இந்த சிறப்பியல்பு மட்டும்தான் மறை பெருமானத்திலையும் இருக்கும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அப்ப பிரிகோடு 2 தசம் 5 1 4 3 இப்படின்னு இருந்தா இதை எங்களுக்கு பிரிச்சு எழுதியலும் மறை 2 சரியா? அங்கால கூட்டல் அடையாளம் 0.513. இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? இது ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதுல இந்த மடக்கை அட்டவணையிலிருந்து எடுக்கிற அந்த 4 டிஜிட், அந்த 4 தசமதானங்கள், அந்த பெருமானம் எப்பயுமே நேர்ல தான் இருக்கும். திரும்ப திரும்ப அதை சொல்றேன். அதனால தான் நான் இங்கனைக்குல நேர்ல இதை போட்டு வச்சிருக்கேன். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப இந்த மடக்கையின் சிறப்பியல்பு இதுக்கு மட்டும்தான் அந்த பார், அந்த பிரிகோடு.
விளங்குதா மகன், விளங்குதா மகள்? ஓகே சரி. சார். இது இந்த 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 கூட்டல் கழித்தல்ல வரக்கூடிய கழித்தலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கூட்டலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பார் வந்து இந்த பிரிகோடு யாருக்கு நாங்க பயன்படுத்துவோம்னு சொன்னா அந்த சிறப்பியல்பு அந்த முன்னுக்குள்ள பெருமானத்துக்கு மட்டும்தான் அதை நாங்க பயன்படுத்துவோம். பின்னுக்குள்ளதுக்கு நாங்க எப்பயுமே நேர் தான். அது எப்போதுமே நேர். நல்லா விளங்கி கொள்ளணும். அப்ப இந்த 4 டிஜிட் எப்பயுமே நேர்ல தான் இருக்க போகுது. அப்ப அதை கிளியரா விளங்கி கொள்ளுங்க. சரியா? அப்ப திரும்ப திரும்ப இன்னைக்குல நான் அதை அடிக்கடி உங்களுக்கு வலியுறுத்துவேன். அப்ப நான் எங்களுக்கு தந்திருக்கிறாரு ஒரு பெருமானம் இப்படி தந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு ஒரு பெருமானம் இப்படி தந்திருக்காரு. இந்த பெருமானத்துல இவர் மட்டும்தான் மறையில இருப்பாரு. அங்கிட்டு உள்ள பெருமானம் எங்களுக்கு 0.xxx அப்படின்னு தான் இருக்கும். அப்ப இது எப்பயுமே நேர். நல்லா விளங்கிக்கிறோம். சரியா? இது எப்போதும் நேர் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா சார், எப்போதும் நேர். சரியா மகன், சரியா மகள்? சரி சரி, அதுதான் இன்னைக்குல எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சரியா? அப்ப இத அதுக்கு கீழே அதை நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே அந்த எழுதி இருக்கிறத ஒரு உதாரணமா அந்த இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு உதாரணமா அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு மடக்கை இந்த சிறப்பியல்பு மட்டும்தான் எங்களுக்கு மறை பிரச்சனையை தரப்போகுது. தசம கூட்டு வந்து நேர்ல தான் இருக்கும். தசம கூட்டு வந்து எங்களுக்கு எப்பயும் எப்படி இருக்கும்? நேர்ல தான் இருக்கும். சரியா? சரி, இதை நோட் பண்ணிட்டீங்களா? சரி. சரி, இப்ப நான் நேரடியா விஷயத்துக்கு போறேன். சரி, இப்ப முதலாவது உதாரணம். சரியா? இந்த கூட்டல்ல முதலாவது உதாரணம். இப்படி 2 மடக்கை பெருமானங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு இப்படி 2 மடக்கை பெருமானங்கள் இருக்குது. இப்ப இந்த 2 மடக்கை பெருமானங்களையும் கூட்டி நாங்க இங்காலதான் இப்படி விடைய போட போறோம். அப்ப இதை எப்பயுமே நீங்க இலகுவாக செய்யணும் அப்படின்னு சொன்னா இதை நீங்க இந்த மாதிரி எழுதி செய்யறது தான் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது இங்க இது மறை 2, சரியா? மறை 2 தசம், சரியா? 5 1 4 3. அதுக்கடுத்து மறை 1 தசம் 2 3 7 5. நாங்க எப்பயுமே இப்படித்தானே கூட்டி செஞ்சு இந்த கூட்டலை இப்படித்தானே எழுதி செய்வோம் வளமையா. இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இப்படித்தானே வளமையா கூட்டி எழுதி செய்வோம். சார், இப்ப இவங்க 2 பேரும் நேர்ல தான் இருக்க போறாங்க. இந்த தசம கூட்டல் 2மே நேர்ல தான் இருக்கும். அப்ப இது 2ஐயும் கூட்டி இதுல எங்களுக்கு ஒரு பேலன்ஸ் வந்தா அந்த கூட்டலை நான் இங்கிட்டு கொண்டு வந்து போடக்கல இங்கனக்கில மேல எழுதுவேன். இப்படி கூட்டல் போட்டு தான் எழுதுவேன். அதுல யாருக்காவது பிரச்சனை இருக்குமா? இல்ல சார். ஏன்னா இவங்க இந்த 4 டிஜிட்டும் எப்பயுமே என்னத்துல இருக்க போகுது? நேர்ல இருக்க போகுது. அப்ப இந்த நேர்ல இருந்து இங்கனக்கில 5 2 7 தானே இருக்க போகுது. சில நேரத்துல இங்கனக்கில 5 இருந்து இங்கனக்கில 7 இருந்தா 7ஐயும் 5ஐயும் கூட்டினா 12. அப்ப இந்த இலக்குல நாங்க 12 எழுதுவோமா? சொல்லுங்க பாப்போம். இல்ல சார். அப்ப இங்கனக்கில 2 போட்டுட்டு அந்த 1 இங்கிட்டு கொண்டு வருவீங்க. அப்ப அந்த 1 இங்கனக்கில கட்டாயம் என்னத்துல இருப்பாரு? நேர்ல தான் இருப்பார். அந்த லொஜிக் இருந்தா போதுமானது இங்கனக்கில. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்ப நேரடியா கூட்டுவோம். 5ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா எனக்கு எத்தனை மகள்? 8. 7ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 11க்கு 1, மீதி 1. 3ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 1 கூட்டினீங்கன்னா 5, 5ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 7. இப்ப இவங்க 2 பேரும் மறையில இருக்கனால அப்ப இங்க எனக்கு எத்தனை இருக்கும்? மறை 3. ஏன்னா 2மே மறையில இருக்கனால இது என்ன கூட்டல்? ஒரே அடையாளமாண்டா கூட்டித்தானே போடணும். அப்ப என்ன கூட்டல் அது? மறையில
மறையில கூட்டல். ஆகவே கூட்டணும்னா மறை 3.75. சரியா? எழுதக்கில இதையும் எழுதிக்கொள்ளுங்க, இல்லாட்டி அப்புறம் குழம்பிடுவீங்க வீட்டுல. அப்புறம் மறுபடியும் பார்க்கல. 7 5 1 8. அப்ப இத சரியா எழுதணுமா இருந்தா பிரிகோடு 3.75 அப்படி எழுதி விட்டுரும். ஓகேவா? சரியா? சார். சார், அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, இந்த பக்கம் உள்ள இந்த தசம கூட்டு ரெண்டுமே நேர்ல இருக்குது. அது ரெண்டையும் நாங்க நேர்ல இப்படி கூட்டி போடுவோம். இங்கிட்டு இருந்து பேலன்ஸ் அதை இங்கிட்டு வரைக்கில தான் அந்த முக்கியமான டாபிக் இருக்குது. அந்த டைம்ல தான் நாங்க அதை கிளியரா விளங்கிக்கிறோம். இப்ப இது ஓகே தானே? சரி, திரும்ப விளங்கப்படுத்தல கவனிச்சுக்கொள்ளுங்க. பிரிகோடு 2.5143. அப்ப மறை 2.5143. பிரிகோடு 1.2375. அப்ப மறை 1.2375. 5ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 8. 7ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 11க்கு 1 மீதி 1. அப்ப அந்த 1ஐயும் கூட்டினா 2, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. இணைக்கல 5 2 7. தசத்துக்கு நேரம் தசத்தை வச்சாச்சு. இங்கனைக்கிளையும் மறை இங்கனைக்கிளையும் மறை, 2 அடையாளங்களும் மறையில இருக்குது. அதனால இது மறையில கூட்டல். அப்ப மறை 3.7518. ஆகவே பிரிகோடு 3.7518. சரியா? சரிதானே? இப்ப இன்னும் புரியாம இருக்கீங்களா யாராச்சும்? இல்ல சார். சரி சரி. இப்ப ரெண்டாவது பாருங்க. சரி, உங்களோட புக்குல இது அழகா இப்படி விரிவா செஞ்சிருக்காரு, தனித்தனியா எடுத்து. சரி, அப்ப இதையும் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். பாருங்க, மறை பேர்ந்த மறையில உள்ள இரண்டையும் வேறையா எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரிக்கே நேர்ல உள்ள இரண்டையும் வேறையா எடுத்து வச்சிருக்காங்க. பிறகு இது ரெண்டையும் கூட்டி இங்கிட்டு போட்டிருக்காங்க, இது ரெண்டையும் கூட்டி இங்கிட்டு போட்டிருக்காங்க. இறுதியாக இது ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்காரு, மறை 3.7518. ஆகவே பிரிகோடு 3.7518. இதுவும் ஓகே தான். ஆனா இது கொஞ்சம் ரொம்ப எழுதக்கூடிய இது காணப்படுகின்றது. இப்ப இதுல ஒன்று சரியா நினைக்கல பாருங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கல, நினைக்கல வேலை கூட. அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரெண்டையும் 4-5 தடவை செய்து பாருங்க. எதுக்கு டைம் குறைவா போகுதோ அது உங்களுக்கு பெட்டர் அப்படின்னு உங்களுக்கே தோணும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே. அப்ப அதுல தான் நீங்க கண்டுபிடிச்சுக்கிறணும், நமக்கு இதுதான் இலகுவானது அப்படிங்கிறத நீங்க விளங்கி கொள்ளலாம். சரி, இப்ப இங்க இதை பாருங்க, மறை 3. சரியா? அதாவது பிரிகோடு 3.9211. இங்கலைக்குல நேர் 2.3142 அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு பெருமானம் மறையிலையும் ஒரு பெருமானம் நேர்லையும் இருக்குது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. சரியா? இப்ப ஸ்கிரீன்லேயே தான் இதை செய்ய போறேன். ஸ்கிரீன்லேயே தான் செய்ய போறேன். அப்ப இது பாருங்க, மறை 3.9211. கீழே உள்ளது நேர் 2. இப்ப ரெண்டுமே ஒரே அடையாளம் இல்லை இந்த பக்கம். அப்ப வித்தியாசமான அடையாளம். அப்ப கட்டாயம் இங்கனைக்குல நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கும். சரியா? வித்தியாசமான அடையாளம் இருந்தா நாங்க கழிச்சு தானே போடணும். தெரியும் தானே மகன்? தெரியும் தானே மகள்? அப்ப இப்ப கூட்டுவோம். 2ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா இங்கனைக்குல 3. 4ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 5. 2ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 3. 9ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 12. அப்போ 12க்கு நான் 2 போடுவேன். தசத்துக்கு நேரம் தசம் வச்சுட்டா சரியா? இப்ப எங்க கையில நேர் ஒன்று இருக்குது. இருக்குதானே எங்க கையில நேர் ஒன்று? அப்ப அந்த நேரொண்ட நான் நேர்கிட்ட தான் கொண்டு வந்து எழுதியிருக்கேன். அப்பதான் இந்த நேரொண்டு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பேத்துக்கு புரியும். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். அப்ப இப்ப எங்க கையில இருக்குது மறை 3 நேர் 3. அப்ப இது ரெண்டுக்கு என்ன விட? என்ன விட? 0. அப்ப இங்கனைக்குல விட வரும் 0 வரும். சரியா? இப்ப ஓகேவா? இப்ப விளங்கிச்சா எல்லாருக்கும்? கிளியரா? இன்னும் விளங்கணும், இன்னும் விளக்கம் தரணுமா? விளங்கிச்சு சார். சார்,
அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த தசத்துக்கு முன்னுக்குள்ள பெருமானத்துல மட்டும்தான் எங்களுக்கு மறை மாட்டுவார். தசத்துக்கு பின்னுக்குள்ள எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தசத்துக்கு முன்னுக்குள்ள தான் எங்களுக்கு மறை மாட்டும். அந்த சந்தர்ப்பத்துல மறை இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டுமே மறை இருந்தா கூட்டி போடலாம், ரெண்டுமே நேர் இருந்தா கூட்டி போடலாம், ஒன்று நேர் ஒன்று மறையா இருந்தா கழித்து போடுவீங்க. அப்ப இங்க 3ல இருந்து 3 கழிச்சா சைவர். ஓகே, 3ல இருந்து 3 கழிச்சா எவ்வளவு? கிளியர் தானே? இப்ப சார் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்ப இத பாருங்க. மறை 3 தசம் 8753 கீழே நேர் 1 தசம் 3475. ரெண்டையும் நாங்க கூட்டணும். 3ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா இங்க கீழே 8, 7ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 12க்கு 2 மீதி 1. அப்ப 7 3 8, 8 4 12க்கு 2 மீதி 1, 8 3 11, 11ஓட 1 கூட்டினீங்கன்னா 12க்கு 2. அப்ப எங்க கையில மீதி 1 இருக்கு. அது என்ன உண்டு? நேர் உண்டு. அப்ப இப்ப மறை 3ம் நேர் 2ம். இப்ப யார கழிக்கணும்? 2ல இருந்து 3 கழிக்கணுமா, 3ல இருந்து 2 கழிக்கணுமா? 2ல இருந்து 3 கழிக்கணும். அப்ப இங்க வளமைக்கு மாறான கழித்தல். ஆகவே விட இங்க என்ன வரும் எங்களுக்கு? மறை 1. மறை 1. அப்ப மறை 1 தசம் 2 2 2 8. மறை 1 தசம் 2 2 2 2 8. ஆகவே அதை நாங்க வாசிப்போம் பிரிகோடு 1 தசம் 2 2 2 8 அப்படின்னு சொல்லி வாசிப்போம். ஓகேவா? அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அந்த தசத்துக்கு முன்னுக்குள்ள மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை வருது. தசத்துக்கு பின்னுக்குள்ள எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே மகள்? தசத்துக்கு முன்னுக்குள்ள மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை. அப்ப அதை மட்டும் நாங்க கிளியரா பார்த்துக்கிட்டா ஓகே தானே? அப்ப அந்த தசத்துக்கு முன்னுக்குள்ள ரெண்டுமே நேரடையாளமா இருந்தா எங்களுக்கு சிக்கலும் இல்லை. ரெண்டுமே மறையடையாளமா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நேரில் கூட்டல் மறையில கூட்டல் பொதுவா பிரச்சனை தராது. எப்ப எங்களுக்கு பிரச்சனை தரும்? வளமையான கழித்தலா, வளமைக்கு மாறான கழித்தலா, அதை விளங்கி கொள்றதுல மட்டும்தான் எங்களுக்கு சிக்கல். சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண்ணை கழிச்சா வளமைக்கு மாறானது, பெரிய எண்ணில் இருந்து சின்ன எண்ணை கழிச்சா வளமையானது. இதை மறந்துட்டா சிக்கலாகி போயிடும். ஓகே, சரியா? ஓகே சார். நோட் பண்ணும் பொழுது இதை அவ்வளோத்தையும் நோட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கலாயிரும். நான் இன்னைக்குல செய்து விடுற இது ரெண்டை மட்டும் எழுதுனா உங்களுக்கு காணுமானது. ஆனால் இதுதான் கேள்வி. அப்போ முதல்ல உண்டு உங்களுக்கு எழுதி காமிச்சேன். அதோட இங்கே இப்படி இதை எழுதிக்கிட்டீங்கன்னா சரியா? அந்த இதுகள் தேவையாக இருந்தால் இந்த முறையையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் எழுதிக்க டைம் கூட போகும். சரியா? நான் செய்கிறதுக்கு எவ்வளவு செகண்ட்கள் போகுன்றது புத்தகத்தில் உள்ள இதை ப்ராக்டிஸ் பண்ணி இதை செய்கிறதுக்கு எவ்வளோ உங்களுக்கு டைம் போகுது அப்படின்னு ரெண்டையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சரியா? எனக்கு இந்த முறை எனக்கு ஈஸியான முறை. அப்போ நான் இந்த விளங்கிக்கிட்டனால தான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். அப்போ இங்கனைக்கில் இந்த தசம கூட்டு எங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை தராது. இவர் எங்களுக்கு ஒரு நாளும் பிரச்சனை கொடுக்க மாட்டார். அப்போ கூட்டல் கழித்தல் எல்லாத்துக்கும் அத்துப்படி தானே, அது தெரியும் தானே. யார் பிரச்சனை எங்களுக்கு? இவர் தான் பிரச்சனை. இந்த தசத்துக்கு முன்னுக்குள்ள இவங்க தான் எங்களுக்கு பிரச்சனைக்காரவங்க. அப்போ அவங்கள தான் நாங்கள் திருத்தமாக விளங்கி கொள்ள வேண்டும். ஓகேவா? சரியா? ஓகே சார். இப்போ அந்த கூட்டல்ல 2 3 கணக்கை பார்த்துட்டு வருவோம். அப்புறம் கழித்தலுக்கு போவோம். சரி, 1வது கேள்வியை பாருங்க. இந்த 1வது கேள்வி ஏயிலிருந்து எஃப் வரைக்கும் இருக்குது மகள்.
ஏயிலிருந்து எஃப் வரைக்கும் இருக்குது. நான் உங்களுக்கு 2 கேள்வி இதில் விளங்கப்படுத்தி விடுறேன். சி கேள்வியையும் எஃப் கேள்வியையும் விளங்கப்படுத்தி விடுறேன். சரியா? ஓகேவா? சார் எங்க ஓகே சத்தத்தை காணோம். சரி, அப்ப சி கேள்வியை கவனிங்க. சி கேள்வி பார் 2.5432. அதே நேரத்தில் கூட்டல் பிரிகோடு 1.9513. இது ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்குது. அப்போ மறை 2.5432 மறை 1.9513. இப்போ இதில் யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்லை தானே? இப்படி எழுதுறையில சிக்கல் இல்லையே. மூண்டையும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5. நான் பேசுறது கேட்குது இல்லையா? நீங்கள் ரிப்ளை தர்றீங்க இல்லை? கேக்குது சார் ஓகே. மூண்டையும் ரெண்டையும் கூட்டினா 5, மூண்டையும் ஒன்றையும் கூட்டினா 4, 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9. எனக்குல 9ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 14. அப்போ 14க்கு 4 மீதி 1. அப்போ எங்கள் கையில் எனக்குல நேர் ஒன்று இருக்குது. சரியா மகள்? எங்கள் கையில் என்ன ஒன்று இருக்குது? நேரம் நேரம் நேர் ஒன்று. சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், ஒரு நேர் ஒன்றும் ஒரு மறை ஒன்றும் இருந்தா என்ன விட? பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். அப்ப நான் இந்த நேர் ஒன்றையும் இந்த மறை ஒன்றையும் வெட்டிறையில் தானே எனக்கு வெட்டையல்வா வெட்டையலாதா? வெட்ட பட் வெட்டி விட்டா அப்ப இங்கனக்குல என்ன விட வரும்? மறை மறை 2 மறை 2. அப்ப இங்கனக்குல விட மறை 2.4945. ஆகவே பிரிகோடு 2.4945. ஓகேவா? சரியா? ஓகேவா? ஓகே சார் இப்ப நீங்க ஏபிசிஇ ஏபிடிஇ அது 4 செய்யுங்க பார்ப்போம். ஏபிடிஇ அது 4 செய்யுங்க. அப்புறம் அது 4 செஞ்சு டிஸ்கஸ் பண்ண பிற்பாடு எட்கேல்லே பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஓகே சார் பொறுமையா செய்யணும், அவசரமெல்லாம் இல்லை. இன்னும் டைம் வேணுமா?
ஓம் சார். சரி ஒருக்கா ஓ செய்துட்டவங்க சார். ஓகே செய்துட்டவங்க திருப்பி பாருங்க. செஞ்சாச்சு. இன்னும் டைம் வேணுமா? எல்லாரும் செய்துட்டீங்களா? ஓம் சார் செஞ்சாச்சு. சரி சரி ஓகே பார்ப்போம். சரி போர்டு அழிக்கிறேன். சரி முதலாவது கேள்வி கேள்வி 0.7512 அங்கால மறை 1.3142 இப்படி இருக்குது. ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 1 கூட்டினீங்கன்னா 5, 5ஓட 1 கூட்டினீங்கன்னா 6, 7ஓட 3 கூட்டினீங்கன்னா 10 மகள். அப்போ 10க்கு இங்கே நிற்கல 0 தான் போடலாம். அது ஓகேவா? அப்போ எங்களுக்கு இந்த இலக்கில் நேர் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் அது கிளியர் தானே? நேர் ஒன்று அங்கே இருக்குது. ஓம் சார். ஓம் சார். அப்போ ஒரு நேரும் ஒரு மறையும் இருந்தா எங்களுக்கு தெரியும் என்ன 0. ஆக விட 0.0654 வந்திருக்க ஆன்சர். ஓம் சார். ஓம் சார். வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது பி கேள்வி மறை 1.3072 மறை 2.2111 ரெண்டையும் கூட்டணும். அவங்க இன்னைக்குல 2ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 3, 7ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 8, இன்னைக்குல 1, இன்னைக்குல 5. இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது ரெண்டுமே மறையில இருக்கனால இது ரெண்டுமே மறையில கூட்டல். அப்ப இன்னைக்குல மறை 3. சரியா? ஓம் சார். ஓம் சார். மறை 3.5183. நீங்க அங்க விடை பிரிகோடு 3.5183ன்னு எழுதியிருக்கணும். நீங்க விடை எழுதியிருக்கும் பொழுது பிரிகோடு 3.5183 அப்படின்னு சொல்லி கட்டாயம் எழுதியிருக்கணும். சரியா? ஓகேவா? ஓம் சார். ஓகே. சரி அப்ப இந்த 2 கேள்வியில யாருக்கும் பிரச்சனை இருக்கா? இல்லையே. இல்ல சார். சார். சரியா? சரி நோட் பண்றவங்க வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது டி கேள்வி. சரியா? டி கேள்வி வந்து மறை 3.9121 அடுத்தது மறை 1.31
5 4 3 1 ரெண்டையும் கூட்டணும். அப்போ இங்கே கீழே 2 இங்கே கீழே 5 இங்கே கீழையும் 5 9 5 கூட்டினீங்கன்னா 14க்கு 4 மீதி 1. அப்போ இந்த 1 கிட்ட தான் நான் அந்த நேரொண்ட போடுறேன். ஏன் உங்களுக்கு அப்படி போடுறேன்னு உங்களுக்கு விளங்கும். விளங்குதா ஏன் அப்படி போடுறேன்ட்டு? ஓம் சார். அப்ப இப்ப இங்கனக்கில ஒரு மறை ஒன்றும் இங்கனக்கில ஒரு நேர் ஒன்றும். அப்ப அவங்க 2 பேர்த்த என்ன செஞ்சு விட்டுறலாம்? வெட்டி விட்டுறலாம். அப்ப இங்கனக்கில மறை 3.4552. ஆகவே பிரிகோடு 3.4552 வந்திருக்க ஆன்சர். ஓம் சார். சார் அப்ப இப்படி ஈஸியா கூட்டலாம். எனக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை. உங்களோட கொப்பில ஒரு தாளில் இந்த கேள்வியை செய்கிறீங்கன்னு சொன்னால் பக்கத்திலே எழுதி கூட்டுங்க. நீங்கள் ஒரு நாளும் குறைஞ்சி போக மாட்டீங்க. பின்னுக்கெல்லாம் போய் எழுதாங்க. அவனுக்கு பெரட்டைக்கெல்லாம் டைம் போகும். நீங்கள் பின்னுக்கு சரியாக செஞ்சுருப்பீங்க. அந்த விடையை கொண்டு வந்து முன்னுக்கு எழுதிக்கல மறந்துடுவீங்க. சரியா? அவனைக்குள்ள பக்கத்தில் உள்ள கூட்டாளி மாறு அங்கிட்ட இங்கிட்ட திசையை பார்க்கல வந்து எல்லாம் பிரச்சனை ஆயிடும். அதனால பக்கத்திலே செய்யணும். இந்த பாருங்க, நான் அங்கனக்கிலே தான் செய்வேன். நான் அங்கிட்டு இங்கிட்டாலும் ஓடையெல்லாம் மாட்டேன். எனக்கு அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ என்னைய கணக்காக இது இப்போ மேனேஜ் பண்ணிக்கவே அப்படி தான். அப்போ அதனால அதுகள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. கேள்வி 0.7532 கீழே வந்து மறை 3.8542 சரியா எழுதியிருக்கேனான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரத்தில் அவசரம் கொடுக்கையில பிள்ளை எழுதி விட்டு போயிடுவேன். சார் இப்போ இந்த 2 கூட்டினா 4, 4 3 கூட்டிங்கன்னா 7, 5 5 கூட்டிங்கன்னா 10க்கு 0 மீதி 1. ஆகவே 7 1 8, 8 8 கூட்டிங்கன்னா 16க்கு 6 மீதி 1 எங்க கையில இருக்குது. அப்ப இந்த லெக்கில் நேர் 1 இருக்குது. சரியா மகன்? சரியா மகள்? அப்ப இப்ப மறை 3 நேர் 1 வித்தியாசமான அடையாளங்கள் கழிச்சு போடுவீங்க. அப்ப விட வந்து மறை 2. அப்ப நினைக்கல. சரியா? ஓம் சார். அப்ப மறை 2.6074. சரியா? ஓம் சார். இப்ப 4 கேள்வியும் சரியா எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் 4 கேள்வியும் சரியா? ஓம் சார். ஒருக்கா நீங்க எஃப்கேலிய ட்ரை பண்றீங்களா? அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்துறேன். சரி சார். செய்துட்டீங்கன்னா ஓகே. மற்றவங்க செய்யலைன்னு சொன்னா ஒரு 1 மினிட் தரேன், குயிக்கா செய்யுங்க. சரி பாப்போமா? ஓகே சார். சரி ஓகே ஓகே. சரி சரி செய்யுங்க செய்யுங்க. மறை நான் கணக்கை மட்டும் தான் எழுதுறேன், நீங்க செய்யுங்க. மறை 1.8311 மறை 2.5431 நேர் 1.3954 3 பெருமானம் தந்திருக்கானே. பயப்பட தேவையே இல்லை. தைரியமா செய்யும். பயப்படையெல்லாம் தேவையில்லை. 4யும் 1யும் கூட்டிங்கன்னா 5, 5ஓட 1 கூட்டிங்கன்னா 6. ஒரு பிரச்சனையும் இல்லை.
சரியா? 5ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 8, 8ஓட 1 கூட்டினீங்கன்னா 9, 9ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 13, 13ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 16க்கு 6, மீதி 1. இப்போ இந்த லெக்கில் 5 3 8, 8 8 16, 16 3 17. அப்போ 17க்கு இங்கே நினைக்கல 7 போட்டுருவேன். தசம் வச்சிட்டா இந்த நேர் ஒன்றோட இன்னொரு நேர் ஒன்று சேர்ந்துருவார். சரியா மகன்? சரியா மகள்? ஆம் சார். இப்ப இவங்க அவ்வளவு பேர்த்தையும் நாங்க என்ன செய்யலாம்? கூட்டலாம். வெட்ட இயலாதா? அவங்க அவ்வளவு பேர்த்தையும் வெட்ட இயலாதா? எட்டலாம். சொல்லுங்க, வெட்ட இயலுமா இயலாதா? ஏழும் வெட்டலாம் சார். சார். வெட்டலாம். அப்ப இது மறை 2, இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்தா நேர் 2. ஸோ மறை 2 நேர் 2 என்ன ஆன்சர்? பூஜ்ஜியம். 0. அப்ப விட என்ன விட? மறை 1 தசம் 7 6 9 7 6 9 6 வந்திருக்க ஆன்சர் 7 6 9 6. ஆம் சார். சார் அப்ப இப்ப கூட்டல்ல யாருக்கா பிரச்சனை இருக்கா? இப்ப இல்லை சார். சார் நோ அப்ப சார். கிளியர் தானே? சரியா? சரி, வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த போர்டில் எழுதி விட்டுருக்கேன், நீங்க சரியா செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகன், யாருக்காவது பிரச்சனை இருக்கா புதா கூட்டல்ல? கூட்டல்ல பிரச்சனை இல்லையே? இல்லை சார். கழித்தலுக்கு போவோமா அப்ப? ஓகே சார், போவோம். ஓகே சார். சரி, இப்ப கழித்தலுக்கு போறேன். சரி, அப்ப போட்டுக்கொள்ளுங்க. கழித்தல், பிரிகோடு உள்ள எண்களை கழித்தல், பிரிகோடு இடம்பெறும் எண்களை கழித்தல் போட்டுக்கொள்ளுங்க. பிரிகோடு இடம்பெறும் எண்களை கழித்தல். சரியா மகன்? சரியா மகள்? சரி, ஒயிட் போர்டு அழிக்கவா? ஒயிட் போர்டு அழிக்கவா? சரி சார். சரி சார், அணி. கழித்தலை எங்களுக்கு இப்படி நாங்க இப்ப கூட்டலை செஞ்ச முறையில கழித்தலை செய்ய இயலாது. ஏன்னா கழித்தல் பிரச்சனைக்குரிய ஆள். அதனால கழித்தலை அப்படி செய்ய இயலாது. கழித்தல் எங்கனையாவது ஒரு லெக்கில் தான் எங்களுக்கு கழித்தல் வரும். அதனால கழித்தல் எங்களுக்கு அப்படி செய்ய இயலாது. ஏன்னு சொன்னால் இந்த நடுவில் உள்ள கழித்தல் ஸ்டாண்டர்டான கழித்தல். அப்போ இந்த கழித்தலால் நாங்கள் செய்யக்கில் இந்த எண்ணை நாங்கள் அடைப்பில் தான் வச்சுக்கிடுவோம். அதுதான் எங்களுக்கு பெஸ்ட் வே. இல்லாட்டி எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். அப்போ நாங்கள் நினைக்கல கழித்தக்கூடிய இந்த எண்ணை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னால் இப்படி அடைப்புக்குள்ளே வச்சுக்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளே 2 பெருமானங்கள் இருக்குது. அதாவது ஒன்று நினைக்கல இந்த ஒன்றும் நினைக்கல இந்த பெருமானமும் எங்களுக்கு இருக்குது. அப்போ அது எங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ இதுக்குள்ளே 2 பெருமானங்கள் இருக்குது தானே, அதனால எங்களுக்கு அவர் சிக்கலை ஏற்படுத்துவார். அதனால நாங்கள் இதை என்ன செஞ்சுக்கிறது, இப்படி வச்சுக்கிறது. அப்போ இப்படி வச்சுக்கிட்டா எங்களுக்கு ஈஸியாக இதை செய்யலாம். அப்போ இந்த லெக்கில் இது மறை 2 தசம் 5 1 4 3. இப்போ இந்த மறையால் நாங்கள் உள்ளுக்கு இந்த மறையால் நாங்கள் இது உள்ளுக்கு பெருக்கணும்னு சொன்னால் இப்படி தான் நிற்கும். இது மறை 1 தசம் 3 1 4 3 இப்படி தான் நிற்க போகுது. இப்போ இதை நாங்கள் எங்களுக்கு நேரடியாக கழிக்கலாம். இன்னைக்குல இது 3லேருந்து 3 கழிச்சா 0, 4லேருந்து 4 கழிச்சா 0, 1லேருந்து 1 கழிச்சா 0, 5லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 2. இது எல்லாம் போக இங்கனைக்கில மறை 2, இங்கனைக்கில மறை 1. அப்போ 2 மறை இப்படி இருந்தால் கூட்டுவீங்களா கழிப்பீங்களா? கூட்டல். ஏன்னா இது 2ம் ஒரே மாதிரி அடையாளம். அதனால இது மறையில கூட்டல். அப்போ அந்த இடம் மட்டும்தான் எங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார். ஆகவே இங்க பிரிகோடு 3 தசம் 2 0 0 0. நான் ஒளிமறைவெல்லாம் ஒன்றுமே செய்ய இல்லை. நல்லா விலையும் கொள்வோம். நான் அதை அப்படியே வச்சு தான் உங்களுக்கு செஞ்சேன். இந்த பிரச்சனைக்குரிய ஆளை மட்டும் இங்கிட்டு வேற எழுதி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு.
பிரச்சனைக்குரிய ஆளை மட்டும் உங்களுக்கு வேற எழுதி காமிச்சிருக்கேன். அப்ப இவ்வளவு தான் இங்க நிக்கல விஷயம். சரியா? ஓகே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். நோட் ஓகே சார். பண்ணியாச்சா? சரி, இந்த பாருங்க ஆன்சரையும் பாருங்க. அவங்க விரித்தெழுதி செஞ்சிருக்காங்க. இந்த மறையில உள்ள பெருமானத்தை வேற எழுதி இருக்குது. இந்த பாருங்க இங்கிட்டு கழிக்கப்படுற பெருமானத்துக்கு அடைப்பு தான் வச்சிருக்காரு. கழிக்கப்படுற பெருமானம் பாருங்க அடைப்புக்குள்ள தான் இருக்குது. அப்ப இங்க இருந்து இந்த கழித்தலால பெருக்கினதுக்கு இதுவும் மறையில வந்துடும். இந்த தசம கூட்டுவும் மறையில தான் இருக்கும். அப்ப இங்கனைக்குல தசம கூட்டுல இருந்து தசம கூட்டை வேறையா கழிச்சிருக்காரு. இந்த மடக்கையின் சிறப்பியல்பு வேறையா கழிக்கப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டுமே இங்க மறை அடையாளம். அதனால இங்கனைக்குல மறை 3 நல்லா பார்த்துக்கிறோம். இங்கிட்டு 0.5143 இருந்து 0.3143 கழிச்சிருக்காரு. அப்ப நேரடியா இங்க எங்களுக்கு வந்திருக்குது 0.2000 2000 அப்படின்னு வந்திருக்கு. ரெண்டையும் சேர்த்து எழுதின பிற்பாடு பிரிகோடு 3.2000 அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. அப்ப இங்க வேலை கூட, ஏன்னா இங்க எல்லாம் விரித்து எழுதி தான் செஞ்சிருக்காரு. இங்க எல்லாத்தையும் விரித்து எழுதி செஞ்சிருக்காரு. நான் அப்படியெல்லாம் ஒன்று செய்ய இல்லை. நேரடியா என்ன செஞ்சேன், அது ரெண்டையும் வச்சு அடைப்பு மட்டும்தான் அன்னைக்கில் உங்களுக்கு புதுசா சொன்னேன். அந்த அடைப்பை கட்டாயம் நாங்கள் அன்னைக்கில் என்ன செஞ்சுக்கிறோம், போட்டுக்கிறோம். ஓகேவா? ஓகே சார் ஓகே சார். இதை நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் இப்போ இங்கே இதை பாருங்க. சரியா? நான் இதை மட்டும்தான் எழுதி செய்கிறேன். இது இங்கிட்ட ஆன்சர் இருக்குது உங்களுக்கு. நான் இங்கிட்டு உள்ளதை இதை மட்டும் நான் எழுதி செய்கிறேன். சரியா? அப்போ அது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. அதனால அதை மட்டும் நான் எழுதி செய்கிறேன். அப்போ 2.5143 மைனஸ் அடைப்பு. சரியா? பிரிகோடு 1.9143 இப்படி இருக்குது. இப்படி இருக்குது. அப்ப இந்த இத நாங்க எழுதக்கல இப்படி எங்களுக்கு எழுதலாம். 2.5143 மைனஸ் இங்க மறை 1.9143 அந்த பிரிகோட இப்படி நான் மாத்திட்டேன். எனக்குல பிரிகோட நான் இப்படி மாத்திட்டேன். இப்ப சரியா? இதையும் நாங்க என்ன செய்ய போறோம், இந்த மறையால இங்கனைக்குல பெருக்க போறேன். அப்ப மறையால பெருக்குனா இங்கனைக்குல 2.5143 இருக்கும். இந்த மறையால பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா இந்த 1 நேர்ல இருக்கும். அதே நேரத்துல மைனஸ் 0.9143 இதை நான் வேற எழுதிட்டேன். நல்லா விளங்கி கொடுங்க. அப்ப எங்க இருந்து சார் இந்த மைனஸ் வந்துச்சு, எங்க இருந்து சார் இந்த 0.9143 வந்துச்சு அப்படின்னு கேட்டுறக்கூடாது. அதை நீங்க கிளியரா எழுதிக்கணும். சரியா? அப்ப இப்படி இந்த மைனஸ் இணைக்கல போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அன்னைக்குல மைனஸ் 1 இருந்தா தான் இந்த கேள்வியை நாங்களுக்கு இலகுவா செய்யலாம். இல்லாட்டி எங்களுக்கு செய்யலாம். அந்த மைனஸ் 1 இருந்தா தான் எங்களுக்கு அன்னைக்குல ஈஸியா செய்யலாம். இல்லாட்டி எங்களுக்கு அதை செய்யலாம் போயிடும். அதனால தான் அன்னைக்குல அதை நான் மைனஸ் போட்டிருக்கேன். அதை கிளியரா விளங்கி கொடுங்க. அப்ப இங்கனைக்குல இது மைனஸ். சரிதானே? இப்ப இன்னும் இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் நான் இலகுபடுத்துறதுக்காக வேண்டி இங்கனைக்குல இதை நான் இப்படிதான் வச்சுக்க போறேன். இங்கனைக்குல நேரொண்டு அதோட 1.5143 இப்படி இருந்தா தான் இந்த கேள்வியை இலகுவா செய்யலாம். அப்ப இந்த ரெண்டை நான் இப்படி இங்கிட்டு ஒன்றுன்னு சொல்லி பிரிச்சு போட்டிருக்கேன். அது யாருக்கும் குழம்பிடுறாங்க, ஏன் அப்படி போட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி. அப்பதான் எங்களுக்கு இது ஈஸியா இருக்கும்.
0.9143. ஏன்னா இல்லாட்டி இது 5.41 இருந்து 9.413 எங்களுக்கு கழிக்க இயலாது. எங்களுக்கு அதை கழிக்க இயலாது. அப்ப இப்படி இருந்தா எங்களுக்கு கழிக்கலாம். 1.5143 இருந்து 0.9143 ஈஸியா கழிக்க இயலும். அப்ப இங்கே 0, இங்கே 0, இங்கே 0. 15ல இருந்து 9 போனா இங்க 6, இங்கே 0. விளங்கிச்சா இப்ப? ஓம் சார். அதுதான் எனக்கு அதை சைட்ல செஞ்சு விட்டுருக்கேன். இப்ப இங்கன கிளையும் 1 இருக்குது, இங்கன கிளையும் 1 இருக்குது. அப்ப அது ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னா நேர் 2. சரியா? அதோட 0.6000. இது ரெண்டையும் சேர்த்து எழுதி விட்டீங்கன்னு சொன்னா 2.6000 அப்படின்னு விட வரும். கழித்தல் மட்டும் தான் இங்க பிரச்சனை. கூட்டல் ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இருக்காது. கழித்தல் மட்டும் தான் எங்களுக்கு பிரச்சனை. அப்ப நாங்க எந்த பெருமானத்துல இருந்து எந்த பெருமானத்தை கழிக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கும். எந்த பெருமானத்துல இருந்து எந்த பெருமானத்தை நாங்க கழிக்கிறோம் அப்படிங்கிறதுல கிளியரா இருந்தோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஆனா இங்க புத்தகத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த 0.5143 நேரடியா இந்த பெருமானத்துல இருந்து இந்த பெருமானத்தை நேரடியா கழிச்சிருக்காங்க. அப்ப 0.5143 சின்ன பெருமானம், அதுல இருந்து 0.9143 பெரிய பெருமானம். அப்ப இங்க வளமைக்கு மாறான கழித்தல். அதனாலதான் இங்கனைக்குள்ள மறையில இருக்குது விட. திரும்ப என்ன செஞ்சிருக்காரு இந்த லெக்கில் இப்படி கழிச்சிருக்காரு. 3.000 இப்படி போட்டுட்டு கீழே 0.400 அவர் கழிச்சிருக்காரு. இந்த மாதிரி தான் இங்கனைக்குள்ள கழிச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்க கிளியரா விலையும் கொடுங்க. அப்பதான் இங்கனைக்குள்ள விட 2.6000 அப்படின்னு ஆன்சர் வரும். இல்லாட்டி நீங்க டக்குன்னு யோசிப்பீங்க எங்க இருந்தா இங்கனைக்குள்ள ஆன்சர் இப்படி போட்டிருக்கான் அப்படின்ட்டு. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். அப்ப இத திரும்ப செஞ்சு பார்க்காது இது விளங்காது. நல்லா விளங்கி சொல்லுங்க. திரும்ப இது செய்து பார்க்கலன்னு சொன்னா புரியவே புரியாது. அது மட்டும் நல்லா விளங்கி கொள்ளுங்க. திரும்ப 2 தரக்கா உங்களுக்கு இந்த புக்கில் உள்ள கேள்வியாக இருக்கட்டும், இல்லாட்டி நான் போர்டில் செய்து விட்டுருக்கதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கிது. ஏன்னா மேக்ஸில் தேடல் முக்கியம். தேடல் முக்கியம் கட்டாயம். தேடல் இல்லைன்னு சொன்னாக்க இங்கே நினைக்கல சிக்கலாகி போயிடும். அப்போ அதனால திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த கழித்தல் எங்களுக்கு ஒரு கேள்வி 10 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி தருவான். அதில் எங்கனையாவது ஒரு லெக்கில் மட்டும்தான் இந்த கழித்தல் இருக்கும். எல்லா லெக்கிலையும் சுற்றி கொடுக்க மாட்டான், தலைவலியை கொடுக்க மாட்டான். எங்கனையாவது ஒரே ஒரு லெக்கில் மட்டும்தான் கழித்தல் இருக்கும். அது 1 மார்க்ஸுக்கு மட்டும் இருக்கும். ஒரு பெரிய கணக்கில் ஒரு இடத்துல மட்டும் வச்சிருப்பான். 0.004 அப்படின்னு சொல்லி எங்கனாச்சும் ஒரு லெக்கில் வச்சிருப்பான். அந்த பிரிகோடு இடம்பெறுறது. அப்போ அதனால இது எங்களுக்கு அவ்வளோ பெரிய தலைவலி ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஒன்று எங்களுக்கு தரப்போகிறது இல்லை. நோட் பண்ணிட்டீங்களா? ஓம் சார். இப்போ கணக்குக்கு போவோம். சரி, இதில் இன்னும் உதாரணங்கள் இருக்குது. இந்த பாருங்க, எனக்குல 3வது உதாரணம் இருக்குது. சரியா? 3வது உதாரணம் இருக்குது, 4வது உதாரணம் இருக்குது. சரியா? கிளாஸை முடிக்கிறதுக்கு டைம் சாரி, ஏன்னா எல்லாம் நோம்பில் இருக்கவங்களும் இருக்கீங்க. நான் அந்த கணக்கை ஒரு 2 கணக்கை பார்த்துட்டு போயிடுவோம் டக்குன்னு நினைக்கல. சரியா? ஏன்னா இது இப்போ எங்களுக்கு 1.5 மணித்தேலம் கிளாஸ் ஆகிருந்தால் எனக்கு இன்னைக்கு நிறைய இதுகள் செய்திருக்கலாம். எனக்கு அப்படி இல்லாதனால எனக்கு இன்னைக்குலாம் சிக்கலாயிட்டு. சரி, இப்போ இங்கே பாருங்கள், நான் அந்த சி கேள்வியையும் எஃப் கேள்வியையும் விளங்கப்படுத்தி விட்டுட்டு உங்களுக்கு மற்ற 4 கேள்வியையும் ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு தாரேன். சரியா? சி கேள்வியும் எஃப் கேள்வியும் மட்டும் பார்த்துட்டு மற்ற 4 கேள்வியை ஹோம்ஒர்க்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. ஓகேவா சார்? அப்போ சி கேள்வியை பாருங்க. சி கேள்வி மறை 3.5114 கழித்தல் அடையாளம் உள்ளுக்கு மறை 2.4312 இப்படி இருக்குது. அப்போ இந்த முன்னுக்குள்ளதை நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். அப்போ யாரை நாங்கள் மாற்ற போகிறோம்? இவரை மட்டும்தான் நாங்கள் மாற்ற போகிறோம்.
அப்ப இவரால இவரை நாங்க பெருக்கும் பொழுது இவரை பெருக்கும் பொழுது இந்த சயவால இந்த ரெண்டு பெருமானத்தையும் பெருக்கணும். அப்ப உண்மையிலே இது இப்படித்தான் இருக்குது மகள். இப்படித்தான் இது இருக்குது. இது இப்படித்தான் இருக்குது. அப்ப இந்த சயவால இந்த பெருமானத்தையும் நாங்க பெருக்கணும், இந்த சயவால இந்த பெருமானத்தையும் பெருக்கணும். அதுதான் இங்கனைக்குள்ள உள்ள முக்கியமான விளக்கம். அப்ப இங்கனைக்குள்ள மறை 3.5114 இதால இதை பெருக்குனீங்கன்னா இங்கனைக்குள்ள சக 2 வந்துடும். அதோட இங்கனைக்குள்ள சய 0.4312 இப்படி இருக்க போகுது. சரியா? இப்ப எங்களுக்கு இந்த லெக்கில் இது இப்படித்தானே இருக்குது. மறை 3 நான் வேற எழுதிக்கிட்டேன். 0.5114 வேற எழுதிக்கிட்டேன். எனக்குல நேர் 2 எனக்குல 0.4312. அப்ப இதை கழிக்கிறத மட்டும் இங்க சைடில் எழுதி கழிப்போம். 5114 0.4312 இதை மட்டும் இங்கிட்ட எழுதி கழிப்போம். 4லேருந்து 2 கழிச்சா 2, 1லேருந்து 1 கழிச்சா 0, 5லேருந்து இங்கே 1 கடன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 11, 11லேருந்து 3 போனால் இங்கே நிற்கல 8, 4லேருந்து 4 கழிச்சா 0, எனக்குலேருந்து 0 கழிச்சா 0. இது ஓகே தானே? 0.0802 0.0802 இது ஓகேவா? ஆமா சார். இப்ப மறை 3 நேர் 2 பிளஸ் 0.0802 இப்படின்னு தான் இருக்க போகுது. இப்போ இங்கே நிற்கிற வித்தியாசமான அடையாளங்கள். ஆகவே எங்களோட ஃபைனல் ஆன்சர் மறை 1.0802. அப்போ இது சேர்த்து எழுதுனீங்கன்னா பிரிகோடு 1.0802. இப்போ நீங்கள் செஞ்சு பார்க்கணும் இந்த ஆன்சர் இங்கே வருதா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கழித்தல் வார இடம் மட்டும்தான் எங்களுக்கு சிக்கலை தலைவலியை ஏற்படுத்தும். கூட்டல் ஒரு பிரச்சனையுமே இல்லை. கழித்தல் தான் சிக்கல். கழித்தல் வார இடங்களை மட்டும்தான் கொஞ்சம் கிளியரா ஒழுங்கா நாங்க செஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே சார். சார் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததையும் செய்து விடுறேன். டக்குன்னு. நோட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். இதான் அடுத்த கேள்வி. கேள்வியை மட்டும் விளங்கப்படுத்துறேன். மற்ற நாளை நீங்க செஞ்சுக்கிடுவாங்க. இதை அழிக்கவா? அப்ப அழிக்கவா? சரி சார். ஓகே. அடுத்தது பாருங்க. கேள்வி மறை 1.9112 மைனஸ் மறை 3.9543. அப்போ உண்மையிலே இது இப்படித்தான் இருக்குது. எனக்குல மறை 1 கூட்டல் அடையாளம் 0.9112 மறை 3 கூட்டல் அடையாளம் 0.9543. நான் பிரிச்சு எழுதிட்டேன். இப்போ இந்த சயவால இந்த சய 3ஐயும் பெருக்கணும், இந்த சயவால இந்த நேர் 0.943 பெருக்கணும்.
அப்போ பெருக்குனீங்கன்னா எனக்குல மறை உண்டு 0.9112 மறை எனக்குல இது ரெண்டையும் பெருக்குனா நேர் ஆயிரும். அப்போ நேர் 3 இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா மறை 0.9543 அப்படின்னு சொல்லி இருப்பாரு. சரியா? Okay. ஓகேவா? சரி, இப்போ நாங்க இந்த பெருமானத்துல இருந்து தான் இந்த பெருமானத்தை கழிக்கணும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பெருமானத்துல இருந்து தான் இந்த பெருமானத்தை கழிக்கணும். ஆனா இது 0.9112 வந்து சின்ன பெருமானம். 0.9543ங்கிறது பெரிய பெருமானம். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓம் சார். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார் ஏற்றுக்கொள்கிறோம். சரி. அப்ப இதுல இருந்து இதை கழிக்கல இங்கனைக்குல எங்களுக்கு மறையில தான் வரும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மறையில தான் வரும். அப்ப நான் இதை மாத்தி தான் கழிக்க போறேன். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? 0.9543 மேலே எழுதிக்கிறேன். 0.9112 இதை கீழே எழுதிக்கிறேன். அப்ப இதுல இருந்து தான் இதை கழிக்க போறேன். ஆனா விட கட்டாயம் இன்னைக்கு மறையில இருக்க போகுது. 3ல இருந்து 2 கழிச்சா 1, 4ல இருந்து 1 கழிச்சா 3, 5ல இருந்து 1 கழிச்சா 4, 9ல இருந்து 9 கழிச்சா 0. அப்ப இன்னைக்கு 0. இப்படி விட வந்துடுச்சு. அப்ப இப்ப எழுத போறேன். மறை 1 கூட்டல் அடையாளம் நேர் 3. சரியா? அப்புறம் மறை 0.0431 இப்படித்தான் இருக்க போகுது எங்களோட பேலன்ஸ் ஆன்சர். இப்ப இது ரெண்டையும் தொடர்பு படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நேர் 2 வந்துடும் நினைக்கிறேன். நேர் 1 0.0431. இப்ப திரும்பியும் நீங்க என்ன செய்யணும்? நேர் 2.0000ல இருந்து மறை 0.0431 கழிக்க வேண்டும். அதையும் நீங்க நல்லா கிளியரா விளங்கிக்கணும். அப்ப இங்க நினைக்கிற 10ல இருந்து 1 கழிச்சா 9, எனக்கு 9ல இருந்து 3 கழிச்சா 6, 9ல இருந்து 5 கழிச்சா 4 கழிச்சா 5, எனக்குல 9, இங்க 1 நாங்க கடன் கொடுத்துட்டேன். அப்ப நேர் 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் இருக்கும். அப்ப ஃபைனல் ஆன்சர் நேர் 1.9569 அப்படின்னு இருப்பாரு ஆன்சர். அப்ப கழித்தல் மட்டும்தான் இங்க பிரச்சனை. நல்லா விளங்கிக்கிறங்க. கழித்தல் தான் இங்க பிரச்சனையே. கூட்டல் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா மகன்? சரியா மகள்? Okay. அப்ப அந்த 4 கேள்வியை நீங்க செய்துக்கிட்டு வரணும். அந்த 4 கேள்வியை நீங்க செய்துக்கிட்டு வரணும். நான் கொஞ்சம் கூடுதலான டைம் எனக்கு எடுத்துட்டேன். அதுக்கு ரியலி சாரி. சரியா? ஏன்னா இதை இன்னைக்கு முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறது தான். நான் ஒரே ஒரு கிளாஸ்க்கு நான் அதை 1.5 மணித்தியாலம் கிளாஸாக இருந்திருந்தா இன்னையோட பாடத்தை முடிச்சிருப்பேன் நினைக்கல. இந்த 3வது பாடம் இன்னையோட முடிஞ்சிருக்கும். அப்போ அடுத்த கிளாஸில் இந்த பாடத்தை எப்படியும் முடிச்சிருவேன். சரி, அடுத்த கிளாஸில் இந்த பாடம் முடிஞ்சிடும். ஒரே ஒரு கிளாஸுக்கு தான். ஏன்னா பெரிய பாடம் இதுவே. இது வந்து பெரிய பாடம். இப்போ அடுத்த கிளாஸில் இந்த பாடத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கிட்டு 2-3 பாடங்கள் தான் இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் வந்துடலாம். சரியா? ஓகேவா? Okay, sir. Thank you. ஓகே சார். தேங்க்யூ. Thank you, sir. ஓகே, குட் நைட். Good night, sir.